ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கட அதாவது என்னன்னா, நாங்க இந்த இந்த வீடியோ என்ன செய்ய போறோம்னா, இனி இந்த ஒவ்வொரு வீக்கும் ஒரு ஒரு வீடியோ வர மாதிரி யோசிச்சிருக்கோம். என்னடா அதான் வெறுமனே நம்புங்க. அப்படித்தான் நானும் நம்புறேன்னா, நான் என்னாலேயே அனுப்ப முடியலாங்களாட்டு. சரி, நாங்கள் இன்னைக்கு எங்களோட சேனல்ல பேரை மாத்திட்டோம். கரம் சுண்டல். சொல்லிட்டு பாத்துங்கடா. திடீரென்னு நான் அந்த சில முடிவுகள் இருக்கா தெரியுது. என்ன வேற என்ன அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஓன் சேனலாவே இருக்குன்னு. சரி, இனி இவங்கெல்லாம் சேர்த்த பிறகு ஓகே, பொது சேனலா ஒரு கரம் சுண்டல். அதாவது யாழ்ப்பாணத்துல ஃபேமஸ் ஆன உண்டு கரம் சுண்டல். ஏன்னா இங்க அந்த டைம்ல எல்லாம் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போய் அந்த 50 ரூபாய்க்கு கரம் சுண்டல் வாங்கலாம். இப்ப சாப்பிடுறேன் 50 ரூபாய்க்கு வாங்கலாம். 50 ரூபாய்க்கு வாங்கலாம். 50 ரூபாய்க்கு வாங்கலாம். அது 300 ரூபாய் 200 ரூபாய் பேக்கேஜ் அந்த ஸ்பெஷல். அப்பேக்கு 50 ரூபாய். அந்த கட்டாய சந்தியில ஒரு கடை இருக்கு. அப்பேக்கு கிளாஸ் ஒன்று தர்சனான கிளாஸ் அதை முடிச்சுட்டு பின்னியறேன் நானும் சந்துரும் ஃப்ரெண்டும் என்ன செய்யறேன்னா கீர்த்தி இவங்கலாம் என்ன செய்யறோம்னா போய் அந்த கரம் சுண்டல் 50 ரூபாய்க்கு சும்மா பஜ்ஜில இருந்து எல்லாம் போட்டு தருவார், சோசு ஊத்தி தருவார். சாப்பிட்டே சாப்பிடுவேடா. அதை சாப்பிடு போட்டு போயிடுறது வீட்டை போயிட்டு என்னன்னா சாப்பிட்டு என்னன்னா 50 ரூபாய்க்கு. இப்பயே அதே ஸ்பெஷலா நாங்கள் போய் வேற கடையில கேட்டா இவ்வளவு தெரியுமா? 300 ரூபா 450 ரூபா அப்படிதான். 400 ரூபா கடைசி 400 இல்ல 300 ரூபா 300 400 கடையில அந்த டேஸ்ட் வேறுமாண்டா வேற அந்த டேஸ்ட் வேற. அது அந்த அண்ணா போட்டா தான் இல்லாட்டி கட்டாய சந்தி கொஞ்சம் சந்தியில் இருக்கு மெயினால அந்த நாச்சிமார் போய் சுண்ணா பக்கம் இருக்கு. இங்க மாணிப்பேலே திண்ணவேலி அமௌண்ட் இருக்குது. திண்ணவேலி இருக்கு. திண்ணவேலி என்ன நீ சொல்ற அந்த பேங்க் ரோட்ல அந்த பலாலி ரோட்ல இருக்கு. அப்ப என்ன தீண்ட எடுக்கிறான் இது கரஞ்சுண்டல். சுண்டல் என்று நான் பேர் வச்சது இதான் ரீசன். சரியா? சரி, இந்த கரஞ்சுண்டல்ல இது என்ன விஷயம் என்றா நாங்கள் எங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்களா கதைக்க போறோம். ஒரு வித்தியாசமான கன்செப்ட்ல இன்றைக்கு நாங்க இந்த டாபிக்கா நாளைக்கு அந்த டாபிக்னு நாங்கள் கன்செப்ட் படி கேட்க போறோம். இப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்து என்ன இந்த ஸ்டில் நவ் எனக்கு ஒரு ஐடியா வந்தேன்னா இனி நாங்க என்ன செய்ய போறோம்னா அந்த குலுக்கல் முறையில தேர்வெடுத்து ரைட் ஒன் த ஸ்பாட்டே ஒரு 5-10 போட்டுட்டு அதுல ஒன்று எடுத்து அந்த அதை நான் கேட்கிறேன். அப்படியே சரி அப்படி விடு. அப்ப அன்றைக்கு நாங்கள் இப்ப கிரிக்கெட்னா கிரிக்கெட் பற்றி தான் கேட்போம். அப்படி ஒரு விஷயம் தான் நாங்க செய்ய போறோம். ஓகே, நாங்கள் இன்றைக்கு எடுத்திருந்த டாபிக் என்னன்னா அந்த கார்ட்டூன்கள். அதாவது இப்ப வர கார்ட்டூன் இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முதல், ஒரு 15 வருஷத்துக்கு முதல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முதல் வந்த கார்ட்டூன்கள், நாங்க பார்த்த கார்ட்டூன்களை பற்றி கதைக்க போறோம். ஐ மீன் நாங்களா வந்து ஏர்லி 2K கிட்ட இல்லாம 2000 போர்டர்ல பிறந்த 2000 பிறந்த 99 பிறந்த செட்டுகள் அந்த டைப்ல வந்த கார்ட்டூன்ல பார்த்தாக்கலாம். நாங்கள் இப்ப கூட அந்த கார்ட்டூன் வாரையில அந்த கார்ட்டூன்ல 90s கிட்ஸ் கார்ட்டூன் பேக்கேஜுக்கு போயிட்டு. சரி, அப்படி நீங்க என்னென்ன கார்ட்டூன் பார்த்தீங்க? உனக்கு பிடிச்ச கார்ட்டூன்? நான் டிவியை திறந்தா இந்த கார்ட்டூன் நான் பார்ப்பேன். இந்த கார்ட்டூன் நான் நினைக்கிறேன் முந்தி வந்து டிவி என்றைக்குள்ள அந்த பெரிய தொக்க டிவி தானே, பெரிய அந்த பின்னுக்கு வண்டி வச்ச பின்னுக்கு வச்ச வண்டின்னு சொல்லுவோம். அந்த டிவில வந்தது நாங்க வந்து ஜாக்கி சான். எனக்கு வந்து பிடிச்சா பெண்டன் தான். அப்ப அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஜாக்கி சானின் சாகசம் தான் எனக்கு பிடிக்கும். மெயினா அதான் பிடிக்கும். ஏன்னா அது என்னன்னா அவங்கள ஒரு 15 எபிசோட் தான் வச்சிருக்காங்க. அந்த 15 எபிசோடே அவங்க திருப்பி போடுவா. ஆனா நான் இருந்து பாப்பேன். அதை விட்டு வேற எனக்கு பிடிக்காது. ஐ மீன் பிடிக்கும். அந்த ஸ்பெஷலான ஜாக்கி சானின் சாகசம் தான் எனக்கு மெயினா பிடிக்கும். அதோட உங்களை பெண்டனும் எனக்கு பிடிக்கும். அந்த போச்சால அந்த போச் வாங்குறது அப்ப ஸ்கூல் கடைகளுக்கு இந்த பிரைமரி பக்கத்துல அந்த போச் அப்ப அறிமுகப்படுது. ஒரு பெரிய மொத்த போச். அதுல உள்ள அந்த ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். அதை போட்டு எடுத்துடுறது. என்ன அது ஒன்றும் இல்ல. ஆனா ஒரு புழுகத்துல தெரியாது. நானும் வந்து பெண்டன்ல அந்த 3D கார்ட்டனை முந்தி காட்டுகள் சேர்க்கிறது, ரெஸ்லிங் காட்டுகள் இதுகள் வந்து அப்ப அதுகளை சேர்த்து இப்படி அடிக்கிறது. ஒரே மாதிரி வச்சுதான் வச்சா நான் வச்சிருக்கா கார்டு வச்சிருக்கேன். மற்றது ஒரு நான் ஒரு பண்டி சாக்லேட் கொஞ்ச நாள் வந்து அந்த காலத்துல. அப்ப அதுக்குள்ள வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பேரு உள்ளுக்கு ஸ்டிக்கர். அப்ப கும்பாஸ் நிறைய கும்பாச திறந்து அதுக்குள்ள ஒட்டுறது. இப்படி அடிக்கடி ஒட்டா விலாசம் வச்சிருக்கேன். கடை வச்சிருக்கிறதால கேரக்டர்ஸ்களை உரிச்சு திட்டு போட்டா அதை எடுப்பேன். எங்க அப்பா அடிக்கிறதா மலமாதான் அதிகமா போட்டு. சரி, இதை விட்டு வேற என்னென்ன கார்ட்டூன்கள் ஸ்பெஷலா இருக்கு? அதாவது எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கூபிடு பேய் எல்லாம் ஸ்கூபிடுல பேய் எல்லாம் இருக்கு. அந்த ஒரு நாய் ஒரு கார்ட்டூன் அந்த ஒரு நாய் அந்த விண்வெளிக்கு எல்லாம் போகும். அந்த பேரை மறந்து போனேன். நாய் விண்வெளிக்கு போறோம். அந்த இப்படி பேர்தான் அது எனக்கு பேரு மறந்துட்டேன். அப்ப எனக்கு பேரு ஞாபகம், இப்ப மறந்துட்டேன். இப்ப இன்னொன்று இருக்கு. அந்த ஒரு சின்ன பிள்ளை ஒண்ணு அதுல பென்சில் வந்த ஒண்ணு ஜீவும்பா.
ரைட் அதுதான் அது அந்த பென்சில் வந்தோடனே சக்தி வந்துட்டு அது பாக்கிய டொவியா தான் தெரியும். அது கடன் டொவியெல்லாம் தெரியும். மற்ற இன்னும் லிட்டில் கிருஷ்ணாவோ ஏதோ உண்டு. அது இப்ப போற சில அது இப்பவும் போறது. ஆனா பாத்து அந்த அப்படி தலையில நீல கலர் ஆயிடுவேன். நீல கலர் ஆனா யார செய்வாருண்டா பிரின்சிபல சார் மேல படிக்கிற பிள்ளைகளை இவ்வளவு பேருக்கு சம்பவம் செஞ்சு கொடுத்துருவேன் டீச்சருக்கு. இவ்வளவு பேருக்கும் தலைவன் சம்பவம் செய்வான். வேற ஒருத்தருக்கும் அதே முக்கியமா பிரின்சிபல் அந்த 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 வில்லன் ராவணன் ராவணன் கேரக்டர். இவர் கிருஷ்ணா கேரக்டர். இவருக்கு பிரச்சனை வந்தோன்னா அப்படி டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி அவர் ராவணன் ஆயிடுவார், இவர் கிருஷ்ணா ஆயிடுவார். இது எனக்கு அப்பயே பிடிச்ச இருக்கு. இப்ப சில நேரம் போடுறவங்க எல்லாம் நீ பாத்துருக்க நான் சாசங்கள் போட்டா பாப்பா யோசிக்கிறான். அன்றைக்கு நாள் பார்த்தேன் நான் பழசுதான். அவங்க நிக்கலோனா அந்த ஜிபி இல்லையா, நிக்கலோனா ஏதோ ஒரு நிக் டிவி என்று சொல்ற அதுலதான் இப்ப போறாங்க. ஆனா எங்களுக்கு அவங்களே தெரிஞ்ச சுட்டி டிவி தான் அந்த கார்ட்டூன். என்ன செய்யறேன்னா அந்த 2 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வாரது, 3 மணிக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. இல்ல நீ அதுக்கு பேருந்தில்ல பிறந்த யாரு 2 மணிக்கு 2 மணி எங்களுக்கெல்லாம் ஏஎல்ல வந்தா 1:30 ஆனது. 10ஆம் 11ஆம் எல்லாம் எங்களுக்கு 1:30 கிளாஸ் 2 மணி ஆகுறாங்க. இல்ல 2 மணி நான் அப்ப சொல்லிட்டேன் 1:30 பேக்கேஜ் 2 மணிக்கு முடியும். வந்துட்டு அப்படியே கார்ட்டூன் பீரியட்ல 2 மணி தான். 2 மணிக்கு முடியும். வந்துட்டு டிவியை போடுறது அந்தங்க உடுப்பு மாத்தி கலட்டுற கப்புகளுக்கு டிவி ஓடிக்கொண்டு அதுக்கு கார்ட்டூன் ஒன்று போகும். அந்த கார்ட்டூனை பார்த்து போட்டு 3 மணிக்கு அடுத்த கிளாஸுக்கு புளிஞ்சோம் போ நட கெதியன்னா சரி கார்ட்டூன் பாக்குற காட்டிக்கிட்டா நடிச்சிருவேன். அப்ப காய்ச்சல் சாடிக்கிற அடிச்சு 7 மணில இருந்து 7:30 தான் எனக்கு பஸ் வாரது. 7 ரிச் ஃபேமிலியா பஸ்ல எல்லாம் போறாடி ஸ்கூலுக்கு. கயசுல போயிருக்கிறேன். அது பைக்ல போறதை விட கயசுல இதுல போறது காசு குறைவா பெட்ரோல் கூட உண்மை பண்ணி உங்களுக்கு தெரியாது பேக்கேஜ் ஏதாவது உண்மைப்படி லாபம் கணவருக்கு தெரியாது. அது லாபம். பைக் எல்லாரும் போயிருப்பீங்க, எல்லாரும் அதுல போயிருப்பீங்க. சரி ஒரு கட்டத்திலே ஏத்தி இருக்குங்க கொண்டு ஏத்தி பஸ்ல ஏத்தி விட ஏத்தி அதுக்கு வேணாம். எங்கட டோக் அது இல்லையா, எங்கட டோக் எது காட்டும். சரி இப்ப நான் ஒரு சின்ன ஒரு கெப் ஒன்று எடுத்து போட்டு போவோமே. என்னன்னா ஒரு கடுமையா ஒரு 4 நிமிஷம் காய்ச்ச நாங்கள் என்னத்தை பத்தி கதைக்கணும்ன்றதை பற்றி இல்ல. அப்ப ரெக்கார்ட் பண்ணியே காய்ச்சா உண்மையா சொல்லு ரெக்கார்ட் பண்ணியே காய்ச்சிடாங்க மைக் ஒன்று திரும்ப என்னத்த கதைக்கணும் கிடக்குது. இப்ப என்னன்னா நான் ஒரு டைம் தான் கதைக்கிறது, திரும்ப கதைன்னா வராது. வேற மாதிரி தான் வரும். அப்படி வரப்போறது இல்லை. சரி நீ எனக்கு ஒருக்கா இதை சொல்லு கார்ட்டூன் ஃபுல் லிஸ்டையும் சொல்லி முடி. கார்ட்டூன்ல வந்து எனக்கு மஞ்சள் வந்தா பெண்டரன் ஜாக்கி ஜான் தான். அது அடிக்கல அவர் தரம். அதுக்கு பிறகு வந்து பெண்குயின் ஆஃப் மடகாஸ்கார்னு பாத்துட்டு அந்த குரங்கு குட்டி ராஜாவே டோராபுஜி தொம்மஞ்சிரி எல்லாரும் ஓடுது. கண்ணுல காட்டக்கூடாது. அத பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது தெரியும் கண்ணுக்கு பக்கலாம் இருக்குன்றாலும் அது தெரியாம இருக்கீங்க. உங்களை பாக்கீங்க அண்டாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி அப்பைக்கு நாங்க சின்ன எல்லாம் ஒண்டா இருக்கீங்க. அவ சொல்லுவா அந்த இருக்கு இவனுக்கு தெரிஞ்ச தங்கச்சி இவனுக்கு தெரியாத தங்கச்சி இருந்தா தான் கரைச்சு. சரி சொல்லு தங்கச்சி சொல்லுவா அங்க இருக்கு பாருங்க. நான் வெறுத்திருக்கு இது. இப்ப என்னன்னு சொல்லு குழந்தை பிள்ளை இருக்க வீட்டு பக்கம் போயில ஏன்னா அங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப இதுகளோட சுட்டி டிவியோட யூடியூப்ல இருக்கிற இதெல்லாம் ராமாக்களும் அதுல என்னன்னு தெரியாது. இப்ப கொஞ்சம் கூட இந்த நருட்டோ குருட்டோன்னு படிக்கிற தங்கச்சி நரோட்டோ உடுப்பாய் நருட்டோ ஏதோ நரிட்டோ ஏதோ நரிட்டோ உடுப்பு வாங்கி தர சொல்லி தன்னை வற்புறுத்தினாவோ சேர்ந்து தான் வாங்கன்னு போய் பார்க்கும் பொழுது 2000 ரூபாய் தான் விட்டுட்டு வந்தான் சொல்லப்பட்டது. அதுக்கு பேர் தான் எனக்கு தெரியும் இப்படி வண்டி இப்படியும் இருக்கான்னு. அதுக்கு பேர் அந்த டிஷர்ட் நான் கணக்க பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் கவனிச்சேன் அந்த 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 6ல இருந்து ஒரு 10ஆம் ஆண்டு வயசு பிள்ளைகள் அந்த உடுப்பு போட்டு தெரியும். அது என்னன்னு சொல்லுவாங்க. அது எப்படி என்ன அந்த அனிமேஷன் படங்களை பார்க்கக்கூடிய சிலாக்கள் யாழ்ப்பாண படங்கள் இந்திய படங்கள்லாம் பார்க்க மாட்டோம். பார்த்தா அது என்ன அறுப்பண்ணே விளங்காதவங்களுக்கு அப்படியான படங்கள் பார்ப்பாங்க. அது மாதிரி கேட்டது நாங்கள் இல்லை. அப்படியா படம் இங்கிலீஷ் படமே நான் பாக்குறேன் உண்மையை சொல்ல போனா.
நான் பார்த்த படம் நீங்க பாக்குறீங்க இங்கிலீஷ் படம் நீங்கள் சொல்ற மாதிரி நினைக்க கூடாது சரியா இல்ல நான் இங்கிலீஷ் படம் மட்டும் பாக்குறீங்களா நீங்கள் அதுல ஹாலிவுட் படங்களை தான் நான் ஹாலிவுட் சொல்றேன் படங்கள் நான் பாக்குறேன் இந்த நான் பார்த்த ஹாலிவுட் ஆசையா பார்த்த படம் எதுன்னா ஸ்பைடர் ஏதோ அப்படி இல்லையா ஓகே ஸ்பைடர்மேன் 1 2 3 சரியா அந்த 3 தான் நான் பார்த்தேன் நான் என்ன மட்டும் பார்த்தேன் என்ன பேட்மேன் கூட நான் பார்த்தேன் சாரி ஸ்பைடர்மேன் தான் எனக்கு பிடிச்சது ஏன்னா அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்ப அதுல முக்கியமா இப்ப இந்த ஹோம் ஸ்பைடர்மேன் அட் ஹோம் ஒன்று வந்தது ஹோம் டவுனோ வந்தது அப்ப அங்க படிக்கிற பேர்டு அவங்க நன்மையான் படத்துக்கு புக் பண்றேன் புக் பண்ண என்ன படம் ஸ்பைடர்மேன் ஓ ரைட் ஓகே ஸ்பைடர்மேன் தானே பார்க்கலாம்னு போயிட்டேன் போக ஒவ்வொரு கேரக்டர்ஸா வெறியினம் உண்டா இங்க இருந்து அடி விசில் அடிக்குது கத்துறாங்க எனக்கு ஒரு தெரியும் தெரியா அடிகள் ஏண்டா கத்திரியல் ஒவ்வொரு வயசு போன கரெக்டா வருது அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்பதான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாவல் மச்சான் இல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து நிக்கிறார் எனக்கு அன்றைக்கு தான் தெரியும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ற ஒரு ஆள் இருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாத்திர கட்டம் மாதிரி அதை கொண்டுட்டாங்களாம் இப்ப கொஞ்சம் அப்ப நான் எப்ப கத்தினா சொல்லுவாங்க எப்ப நான் கத்திருப்பேன் ஸ்பைடர்மேன் இந்த ஸ்பைடர்மேன் அதுல 3 ஸ்பைடர்மேன் பெறுவாங்க அதுல முதலாவது இல்ல அந்த 2004 இருந்து 10 வரைக்கும் ஒரு 1 2 3 அந்த ஸ்பைடர்மேனும் கத்தண்டா பீட்டப்பா அவன் தெரியும் கத்தண்டா உசுர கொடுத்து அவன் தான் பெறுவான் அவன் தான் மாசா இருப்பான் ஏன்னா அவனை மட்டும் தான் தெரியும் கண்ணாடி மட்டா வர்றான் இப்ப நாங்கள் என்ன தொடங்கினாங்க எனக்கு இப்ப ஞாபகம் வருது ஸ்பைடர்மேன்லயே கார்ட்டூன் வந்தது சூப்பர்மேன்ல வந்தது சூப்பர்மேன் தான் அந்த அப்படி ஜீன்ஸுக்கு மேல அந்த இதை போட்டு வச்சிருப்பேன் உள்ளுக்க போடுறத வெளியில போட்டு எல்லாம் வச்சிருப்பேன் சூப்பர்மேன் சரி நீங்க அந்த இது மாதிரி என்ன அந்த பிள்ளைகள் அந்த கேள்வி கேட்டா அந்த சொல்றதான் சொல்லி இருந்துட்டு சில இதே முக்கியமா சில டீம்கள் எப்படி இருக்கும்னா எழுப்பி விடுவேன் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க கத்தியில விட வருது சார் நேற்று படிச்சா ஞாபகம் நாங்க சொல்ல எனக்கு தெரியாட்டி தெரியாட்டி இரு வேலை இது என்ன ஸ்பீக்கர் தெரியாட்டி இரு சரி அதை விட்டு போட்டு தெரிஞ்ச மென்னடிக்காத அந்த கேட்டகரியில என்ன சொல்றது அந்த சில டீம்கள் இருக்கு இப்ப நான் அப்படித்தான் நான் கேட்பேன் சொல்லுங்கடா சொல்லி தராது இப்படியே முழுசி கொண்டிருப்பாங்க இப்படித்தான் சேர் இந்த கதை கேட்கல ஒருக்கா சயின்ஸ் பாடம் நடந்து கொண்டிருக்கடாப்பா சோர் வந்து இது இரும்பு பிரித்தெடுப்பை படிப்பிச்சு கொண்டிருக்காரு அப்ப சிஏ தெரியும் கல்சியம் கார்பனேட் வந்து ஒரு ஏமட்டாயிட்டு கல்சியம் கார்பனேட் அந்த கொஞ்சம் இதுகள் இருக்கு கனியங்களை இதை போடுறான்னு ஏதோ படிப்பிச்ச அப்ப கல்சியம் கார்பனேட் சூத்திரத்தை சொல்றான் இல்ல சூத்திரம் அந்த சயின்டிபிக் அந்த குறியீடு CO2 கார்பனேட் அது அப்ப சார் வந்துட்டு கேட்க சொல்ல உன எழும்பியாச்சு உனக்கு சனியனுக்கு தெரியாது போன் கேட்டான் மச்சான் நான் சொல்ல கேட்டுருவேன் எனக்கு அடி விடு அப்படா சொன்னேன் CO3 என்ன எழுதி போட்டேன் சனியன் அது முள்ள வாதிச்சு கொக்கோ 3 என்று விட்டான் என்ன போட்ட கொக்கோ 3 ஆட்டி என்ற ஆளுக்கு CO கொக்கோ அப்படி என்ன சார் பேசுவாரு அதோட சரி வாழ்க்கை வருது இந்த வீடியோ முடிப்பேன் எனக்கு கன்னியாகுமரி ரைட் இது மாதிரியான வீடியோக்கள் கணக்கு நீ வரும் என்று நம்புறோம் வித்தியாசமான கெட்டப்ல வித்தியாசம் இடத்துல நீங்க பார்க்க முடியாத இடத்துல சிலவன நாங்கள் பாத்ரூம் நின்று நாங்கள் கதைச்சு போடுவோம் அதாவது டோக் பண்ணி கதைப்போம் அப்ப வாயால மட்டும்தான் நாங்க கதைப்போம் வாயால மட்டும் கதைக்கிறோம் அப்ப இது மாதிரி வீடியோக்களை பார்ப்பதற்கு தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படிதான் ஒரு முறை சொல்றது நல்ல வீடியோ வரும் இனி வீடியோ வரும் ஆனா இனி நல்ல வீடியோ வரும் இனி இப்படியான வீடியோ இருந்து கேட்கறது ஈஸியா இருக்கு அவர்கள் கதைக்கக்கூடிய திறமையிலும் இருக்கு எங்களுக்கு அதோட இவர் மட்டும் இல்லை இந்த கணவர் வித்தியாசம் இப்ப நான் இல்லாட்டி கூட வேலை செய்யுங்கன்ற ஒரு கட்டங்களை விட போறேன் ஆனா அதுல இன்னொருத்தன் பெறுவான் ஸ்பெஷலா அவனுக்கு கணக்கு சென்சர் போர்டுகள்லாம் இறக்கி தான் ஒவ்வொரு ஒரு வார்த்தையில நான் ரெடியூஸ் பண்ணி தான் எல்லாம் சோரா வரும் அவன் கதைச்சா அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களது அரவிந்த் ரமணன் மற்றும் டேவிட் சார் பேர் போட்டாச்சு அது நான் மாத்தியாச்சு பேரு சரி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பாய்